நடக்கும் என்பதனை பார்க்கலாம் வாங்க. சாவித்திரியும் தாமரையும் ஆறுமுகத்தை கூப்பிட்டு, இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆறுமுகத்துக்கு 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்குறாங்க. கரெக்டா போகிற நேரம்னு பார்த்து கருப்பும் சேதுவும் பாத்துறாங்க. அவனை அதட்டி கேட்கும்போது வேகமா சாவித்திரி வந்து, ஏய் கருப்பு, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? நான் தான் அவனை வர சொல்லி இருந்தேன். ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஒரு பொருள் வாங்கணும் நு சொல்லி போ அப்படின்னு சொல்லி கருப்புவை அனுப்பி வச்சிட்டு ஆறுமுகத்தை போக சொல்லி சிக்னல் காமிக்கிறாங்க. ஆறுமுகம் போயிடுறான். ஆனா கருப்பு சேதுகிட்டு சொல்றான், எனக்கு என்னமோ இந்த பையன் மேல சந்தேகமா இருக்குது. சேது, நீ விட்டுருக்க கூடாது. என்னதான் உங்க அத்தை வந்து சொன்னா கூட நீ அவனை 2 தட்டு தட்டி கேட்டிருந்தா சொல்லி இருப்பான்ல அப்படின்னு சொன்ன உடனே சேது ரொம்ப தடுமாற்றத்தோட இருக்காரு. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல மாமா. எந்த பக்கம் போனாலும் இருட்டா இருக்கு. நான் இந்த அவப்பெயரை வாங்கிக்கிட்டதுல கூட எனக்கு அவ்வளவு கஷ்டம் இல்லை. ஆனா தமிழ்ச்செல்வியை விட்டுட்டு தாமரைக்கு தாலி கட்டணும்னு சொல்றதைத்தான் என்னால தங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லி கருப்புகிட்ட சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காரு சேது. சேது போனதுக்கு அப்புறம் கருப்பு தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து, தமிழு, சேது ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியல. அவனும் 2-3 முயற்சி பண்ணி பார்த்துட்டான். இந்த கேக்ல மயக்க மருந்து கலந்து இருக்கான்னு சோதனை பண்ணி பார்த்தோம். அதுல ஒன்னும் கலக்கலன்னு ஒருத்தன் வந்து சொல்லிட்டு போயிட்டான். சேது அதுலதான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தான் அப்படின்னு சொல்லி கருப்பு சொன்ன உடனே, நான் போய் பாக்குறேன் என் கருப்பண்ணே அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு சேதுவை போய் பாக்குறாங்க. நீ எதுக்குயா மனசு உடைஞ்சு போய் கவலைப்பட்டுட்டு கிடக்குற? நம்பிக்கையா இரு. நம்ம நம்புற அந்த சாமி நம்மள காப்பாத்தும். நீ எந்த தப்பும் பண்ணலங்கிறது உன் மனச்சாட்சிக்கு தெரியுது இல்ல? தப்பு பண்ணுனவங்க கண்டிப்பா சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி சேதுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனேயே தாமரையும் சாவித்திரியும் ரொம்ப ஆத்திரப்பட்டு, ஏய் தமிழ்ச்செல்வி, என்னடி? தாமரையை கட்டிக்க போற புருஷன் சேது, அவனுக்கு போய் கன்னத்துல நீ முத்தம் கொடுக்கிற அப்படின்னு சாவித்திரி திட்டுறாங்க. தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, என்னம்மா, நாளைக்குத்தான் உங்க மகன் கழுத்துல அவர் தாலி கட்டணும். தாலி கட்டுனாதான் அவர் உங்களுக்கு மருமையன், இவளுக்கு புருஷன். ஆனா இன்னைக்கு இப்ப வரைக்கும் அவர் எனக்கு தாலி கட்டுன புருஷன். எனக்கு இல்லாத உரிமை எவளுக்கு இருக்கு அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. ஏய், எவ்வளவு திமிரு! வெட்கமே இல்லையாடி உனக்கு? அடுத்தவளை கட்டிக்க போற புருஷன்ட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிற? எம்மா சாவித்திரி, அம்மா, நான் ஏதாவது நல்லா கேட்டு விட்டுருவேன். உங்களுக்கும் உங்க மகளுக்கும் தான் வெட்கமே கிடையாது. என் புருஷன் ரூம்ல தனியா இருக்கும்போது உங்க மகன் எதுக்கு அங்க போனான்? என்ன அவசியம் இருக்குது? அப்போ உங்க மகளுக்கு வெட்கம் இல்லையா? இல்ல உங்களுக்கு வெட்கம் இல்லையா? இதுதான் உங்களுக்கு பொழப்பா? இப்படி எல்லாம் கேட்க எனக்கும் தெரியும் சாவித்திரி அம்மா. உங்க வேலையை ஒழுங்கா பாருங்க. அடுத்தவங்களுக்கு வெட்கம் இருக்கு, மானம் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியும். உங்க ஜோலியை பார்த்துட்டு போறீங்களா அப்படின்னு தமிழ்ச்செல்வி திட்டி அனுப்பிடுறாங்க. ஆறுமுகம் காசு வாங்கிட்டு போன உடனே அவனை 2-3 பேரு பின்தொத்தி வராங்க. டேய், இவன் தாண்டா காசு வாங்கிட்டு போனது. 5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கானாம். கண்டிப்பா இவன்கிட்ட இருந்து எடுத்துறணும் அப்படின்னு சொல்லி அடிதடி சண்டை ஆகுது. ஆறுமுகமும் விடாம சண்டை போடுறான். டேய், இது எங்க அக்காவோட ஆபரேஷன்காக நான் வாங்குனதுடா. நானே அரும்பாடுபட்டு வாங்கி இருக்கேன். என்னடா பாடுபட்ட உழைச்சு சம்பாரிச்சியா? அவங்களுக்குள்ள சண்டை வருது. ஒழுங்கா அடிச்சிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த வழியில வர போலீஸ், என்னடா இங்க நின்னு சண்டை போட்டுக்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனே பையன் மறைக்கிறான். ஆறுமுகம் கூட நிக்கிற எதிராளி பைய புடுங்கிக்கிட்டு, இது என் பைய புடுங்கிக்கிட்டு இவன் தரமாட்டேங்குறான் அப்படின்னு போலீஸ் முன்னாடி சொல்றான். ஆறுமுகம் விடாம, இல்ல இல்ல, இது என்னோட பை, எங்க அக்கா ஆபரேஷன்காக நான் வச்சிருந்தது அப்படின்னு உளர்றான். என்னடா இருக்கு பைக்குள்ள நூ போலீஸ் கேக்குறாங்க. அது ஒன்னும் இல்ல, அது எங்க அக்கா ஆபரேஷன்காக நான் வச்சிருக்கிறது. நான் யாருக்கும் தரமாட்டேன்
அப்படின்னு ஆறுமுகம் அந்த பைய புடுங்கிட்டு பைய கட்டிப்பிடிச்சுக்கிட்டு ஓடலாம்னு முயற்சி பண்றான். கூட நிக்கிறவங்க ஓடுறாங்க. பாருங்க சார், பாருங்க சார், நூ கூட வந்து மறிச்சு பிடிக்கிறாங்க. போலீஸும், டேய் பைக்குள்ள என்னடா வச்சிருக்கிற, என்ன திருட்டுத்தனம் பண்றீங்க, எங்கடா ஓட பாக்குற அப்படின்னு போலீஸ் மடக்கி பிடிக்கிறாரு. சார், என் பணம் சார், நான் எடுத்துட்டு வந்தேன் சார், எங்க வீட்ல இருந்து கொண்டு வந்தது சார். இவன் வழியில புடுங்கிக்கிட்டு கொடுக்க மாட்டேங்குறான் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து ஆகுது. அப்பனா பைக்குள்ள பணம் இருக்கு அப்படின்னு போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கடா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆறுமுகத்தை விசாரிக்கும் போது ஆறுமுகம் என்னோட பணம் அப்படின்னு சொல்றான். இன்னொரு ஒருத்தன்ட்ட கேட்கும்போது அவன் என்னோட பணம். ஆறுமுகம் திருடிக்கிட்டு போறான் நூ சொல்லி சொல்றான். ஆறுமுகத்தை அடிக்கிறாங்க. ஆறுமுகம் சொல்றான், இல்ல, இதை எங்க அக்காவோட ஆபரேஷனுக்காக ஆஸ்பத்திரியில கட்டுறதுக்கு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது எதிராளி கேக்குறான், இவனுக்கு ஏதுங்க சார் இம்புட்டு பணம்? 5க்கும் 10க்கும் அல்லாடுறவன், கூலி வேலை செய்ற பையன், இவனுக்கு எப்படி காசு கிடைச்சுச்சு இம்புட்டு காசு அப்படின்னு கேக்குறான். இது எங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தது. போலீஸ் கிட்ட ஆறுமுகம் மன்றாடுறான், எங்க அக்காக்கு இதயத்துல ஆபரேஷன் இருக்கு, ஒரு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஐயா, இத குடுத்துருங்க அப்படின்னு கெஞ்சுறான். இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, உண்மையான காரணத்தை சொல்லு, யாருகிட்ட வாங்குனேன்னு சொல்லு, நான் உன்கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐயா, இந்த பைக்குள்ள 5 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னு ஆறுமுகம் சொல்றான். இன்னொருத்தன்ட்ட பணம் எவ்வளவுடா இருக்கு இந்த பைக்குள்ள நூ கேட்கும்போது அவன் பெப்பேன்னு உளர்றான். போலீஸ் செக் பண்ணி பாக்குறாங்க. 5 லட்சம் ரூபாய்தான். எங்க இருந்துடா கிடைச்சுச்சு உனக்கு இந்த பணம் நூ போலீஸ் கேக்குறாங்க. நீ சொல்றதுதான் உண்மையா தெரியுது அப்படின்னு சொல்லி ஆறுமுகத்துக்கிட்ட கேக்குறாங்க. ஆறுமுகத்தை அடிக்கவும் செய்றாங்க. அடி தாங்க முடியாம நான் யார் கொடுத்தாங்கன்னு சொல்லிடுறேன். அந்த பெரிய வீடு இருக்கு இல்லையா, ராசாங்க வீடு, அமைச்சரோட வீடு, அவர் வீட்ல இருக்கிற சாவித்திரி அம்மாவும் தாமரையும் சேர்ந்துதான் எனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு உண்மையை உளர்றான். எதுக்காகடா அவங்க உனக்கு கொடுக்கணும்? இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்காக ராசாங்கம் வீட்டுக்கு போன் பண்றாங்க. போனை எடுக்குறது சேது. சேது ஐயாவா, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பையன் வந்திருக்கேன், ஆறுமுகம்னு, கையில 5 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கான், அதை சாவித்திரி அம்மாவும் தாமரையும் கொடுத்ததாக சொல்றான். இது உண்மையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க ராசாங்க வீட்டுக்கு போன் பண்ணிருக்கோம், உண்மைதானான்னு சொல்லுங்க சேது அப்படின்னு போலீஸ் கேட்ட உடனே, என்னது, அப்படியா, ஆமா, நேத்து அந்த பையன் வந்தான், சாவித்திரி அம்மாவும் வந்தாங்க, நான் இதோ வரேன் சார் அப்படின்னு சேது கருப்பை கூட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போறாரு. சேது ஆறுமுகத்தை அடிக்கிறாரு. டேய், எதுக்காகடா எங்க அத்தை உனக்கு பணம் கொடுக்கணும்? தாமரை எதுக்கு உனக்கு பணம் கொடுக்கணும்? ஐயா, உங்க அத்தை தானையா எனக்கு பணம் கொடுப்பாங்க, விஷயம் ரகசியமே என்கிட்ட தானையா இருக்கு அப்படின்னு ஆறுமுகம் வளரும் போது சேது முழிக்கிறாரு. என்னடா சொல்ற, உண்மையே என்கிட்ட சொல்லு, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சேது சொல்றாரு. உங்க கல்யாணம் நடந்துச்சுல்ல, அப்ப போலீஸ்க்கு போன் பண்ணி கல்யாணத்தை நிறுத்த சொன்னதே தாமரை தான் அப்படின்னு சொல்லி ஆறுமுக சொல்றான். ஆமா, உன் நம்பர்ல இருந்துதான் போன் வந்துச்சுன்ற விஷயம் எனக்கு தெரியும், ஆனா எந்த பொம்பள பிள்ளை பேசுச்சுன்னு கேட்ட அன்னைக்கு சொல்லாம ஏண்டா மறைச்ச? ஐயா, அன்னைக்கே எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க ஐயா, சொல்லக்கூடாது மறைச்சிருன்னு சொல்லி நானே காசு இல்லாத பையன், கஞ்சி கலைஞ்சுகிட்டு இருக்கவன் 1 லட்சம் ரூபாய் இம்புட்டு பெருசு, நான் எதுக்குயா உண்மையை சொல்ல போறேன்? இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டேன், அதான் உண்மையை உளறிட்டேன். டேய், நீ சொல்றது உண்மைதானா ஐயா? என் மேல சத்தியம் ஐயா. அப்படின்னா இந்த பணத்தை சாவித்திரி அத்தை கொடுத்தாங்களா? தாமரையும் கூட நின்னுச்ச. இப்ப செத்த நேரத்துக்கு முன்னாடி நான் தாமரைக்கு
கால் பண்ணி பேசிருக்கேன், அந்த நம்பர் என் போன்ல இருக்கு பாருங்க வேணாம் அப்படின்னு ஆறுமுகம் சொன்ன உடனேயே கன்ஃபார்ம் ஆயிடுது சேது. வேகமா ராசாங்கத்துக்கு போன் பண்ணி நடந்த விஷயங்களை சொல்றாங்க. ராசாங்கம், நீ அவனை கூட்டிட்டு வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்றாரு. வீட்டுக்கு வந்த உடனேயே ஆறுமுகத்தை போலீஸ் பிடிச்சிருக்கிறதை பார்த்த உடனேயே சாவித்திரிக்கும் தாமரைக்கும் ஐயையோ நம்ம மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு பதறுது. சாவித்திரி சிக்னல்லையே சொல்றாங்க, சொன்ன கொன்னே போடுவேன், எங்களை காட்டிக் கொடுத்துராத அப்படின்னு ஆறுமுகம் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறேன். அட போமா, உன்னை எப்பயே காட்டிக் கொடுத்துட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ராசாங்கம் விசாரிக்கிறாரு. போலீஸ் முன்னாடி இருக்காங்க. சாவித்திரி தான் பணம் கொடுத்துச்சா அப்படின்னு கேட்கும்போது ஆறுமுகம் ஆமா அப்படின்னு உண்மையே ஒத்துக்குறான். சாவித்திரி சொல்றாங்க, எதுக்குடா எதுக்கு நான் கொடுக்கணும், இவன் போய் சொல்றானே, இவனை நம்பாத சாவித்திரி, நீ சும்மா தள்ளி நில்லு, எல்லா உண்மையையும் சேது போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிச்சிட்டான். அண்ணே சேதுவும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்துகிட்டு சதி பண்றாங்க, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு தாமரை மேல பழி போடுறாங்க. சேதுதான் இதுக்கு உடந்தை. சேது என் மகளை கெடுத்துப்புட்டு தப்பிக்கிறதுக்கு வழி பார்க்கிறான் அப்படின்னு சொல்லும்போது சேது சொல்றாரு, ஏன் அத்தை, நான் தப்பிக்க வழி பார்க்கிறேனா, நீங்க கொண்டு வந்த கேக்கு உணவு பரிசோதனை லேப்ல கொடுத்து சோதனை செஞ்சாச்சு, வந்தவனுக்கு நீங்க வளையல் கழட்டி கொடுத்தீங்களே, அந்த விஷயமும் வெளியில வந்துருச்சு, கூட இன்னொருத்தன் இருந்தான், அவன் போட்டு கொடுத்துட்டான், எல்லாம் நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்க அத்த. தாமரை என்ன தில்லுமுள்ளு வேலை பார்த்திருக்கிற அப்படின்னு சொல்லி சேது சொன்ன உடனே ராசாங்கம் வேகமா வந்து தாமரைக்கு ஓங்கி ஒரு அறை விடுறாரு. சாவித்திரி, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான் இன்ஸ்பெக்டர், இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போடுங்க அப்படின்னு ராஜாங்க சொல்றாங்க. தமிழ் செல்வி சொல்றாங்க, மாமா இப்பதான் மாமா நீங்க சரியா பேசுறீங்க, நான் சொன்னேன்ல என் சேது மாமா தப்பு பண்ண மாட்டாருன்னு, நீங்க யாருமே நம்பல, ஆனா நான் நம்புனேன், இந்த சாவித்திரி அம்மாவும் தாமரையும் சதி பண்றாங்கன்னு அப்பவே நான் கண்டுபிடிச்சு சொன்னேன், நீங்க தான் மாமா நம்பவே இல்ல, இப்ப உண்மை வெளியில வந்துருச்சா, ஏ தாமரை இந்த கல்யாணம் எப்படி நிக்கும் அப்படின்னு சவால் விட்டல, நான் கும்பிடுற சாமி காப்பாத்தணும்னு நான் சொன்னேனா, இப்ப காப்பாத்துச்சா, நீங்களே வழிய வந்து மாட்டிக்கிட்டீங்க, இந்த ஆறுமுக அண்ணே சாமி மாதிரி வந்து உண்மையை வெளியில சொல்லி இருக்காரு. 2 பிரச்சனை, ஒன்னு கல்யாணத்தை நிறுத்த சொல்லி போலீஸ்க்கு நான் போன் பண்ணல, நீதான் பண்ணிருக்க, இன்னொன்னு என் மாமா சேது உன்னை கெடுக்கவும் இல்லை, கேக்ல மயக்க மருந்து கலந்ததுனால அவர் 8 மணி நேரம் மயக்கத்துல கிடந்திருக்காரு, இந்த விஷயம் இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு தாமரை, இனி உன் மூஞ்சிய இங்க வச்சுக்க போற அப்படின்னு தமிழ்செல்வி கேட்டு அசிங்கப்படுத்துறாங்க. இப்படித்தான் போலாம். பிரெண்ட்ஸ், பார்க்கல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ பிரெண்ட்ஸ்.